வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேதரிங் பேண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போது ஹிப் சைஸு 40 உள்ளவங்களுக்கு கேதரிங் பேண்ட்டு என்ன அளவில் கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் இப்போ போட போகிறேன். ஆக்சுவலாக எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, கேதரிங் பேண்ட் வந்து ரெடிமேடில் வாங்கினாலும் சரி, நம்மளே தச்சு போட்டாலும் சரி, கம்ஃபர்டபுளாக இருக்கிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. பட் இப்போ நான் சொல்லித்தர மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி தச்சு போட்டு பாருங்கள், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து துணியை வந்து டபுளாக மடிச்சிருக்கேன். டபுளாக தான் நான் மடிச்சிருக்கேன். இப்போது சாதாரணமாக கேதரிங் பேண்ட்டுக்கு நம்ம வந்து துணியை இப்படி கிராஸாக மடிக்கணும். அதாவது ஒரு கோன் ஷேப்பில் மடித்து போடணும். எப்பயுமே நான் ஏற்கனவே சொன்னபடி நீங்கள் என்ன சுடிதார் டாப் தைச்சாலும் சரி, பாட்டம் தைச்சாலும் சரி, முதல்ல மெட்டீரியலில் உள்ள டிசைனை பாருங்கள். இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாகவே கோடாக வந்திருக்கு. இப்போ இந்த கோடு வந்து நம்ம அப்படியே நம்ம கோன் சைஸில் போட்டு கிராஸில் போட்டு கட் பண்ணும் பொழுது ஒரு காலுக்கு கோடு இந்த பொசிஷன்லேயும், இன்னொரு காலுக்கு இந்த பாருங்கள் இந்த மாதிரி கிராஸ்லேயும் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்படியே போட்டு மடித்து கட் பண்ணிட்டோம்னா பேண்ட் வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகிடும். நம்ம இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம இதில் வரக்கூடிய ஃபோல்டிங்கை கட் பண்ணி நம்ம துணியை தனித்தனியாக எடுத்துக்கிறலாம். இப்போ நான் ஃபோல்டிங்கை கட் பண்ணிடுறேன். ஃபோல்டிங்கை நான் கட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதை வந்து சிங்கிளாகவே நம்ம ஒரே டைரக்ஷனில் இந்த கோடு வர்றது மாதிரி மடித்து போட்டுக்கிறலாம். இப்போ நான் துணியை இப்படி மடிச்சிருக்கேன். இப்போ இந்த கோடு உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வருதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் அடுத்த துணியவும் நீங்கள் மடித்து போடுங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு கிளாத்தையுமே இந்த பாருங்கள், இந்த கிளாத்தையும் நான் வந்து இந்த கோடு ஒரே டைரக்ஷனில் வர்றது மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். இப்படி தான் நீங்கள் போட்டு கேதரிங் பேண்ட் கட் பண்ணணும். இப்போ நம்ம அளவுகளை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேண்ட்டோட ஹைட்டு வந்து 40 இன்ச்சஸ் வருது. இப்போ இந்த 40 இன்ச்சஸில் ஹைட்டும் 40, ஹிப் ரவுண்டும் 40 தான். இப்போ இந்த 40 இன்ச்சஸ் ஹைட்டோட நீங்கள் ஒரு 10 இன்ச்சு கேதரிங் பேண்ட்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு 10 இன்ச்சு ஆட் பண்ணலாம். துணி நிறையா இருந்தால் நீங்கள் 15 இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் வந்து வரைய போகிறது உங்களுக்கு 40 + 10 50. இப்போ நம்மளுக்கு எப்பயுமே மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக 50 ஹைட்டு வராது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே தனியாக நாடா கோர்க்கிறதுக்குன்னு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஒரு 10 இன்ச்சு லெஸ் பண்ணிடலாம். ஸோ 40 வச்சு முதல்ல நம்ம ஹைட் வரையலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கோன் ஷேப்பில் கிராஸில் நீங்கள் துணியை மடித்து போட்டுட்டு முதல்ல நீங்கள் வரைய வேண்டியது கால் சுற்றளவு. இங்கே தான் மார்க் பண்ணணும். கால் சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக அதுக்கு ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. லீன் பாடியாக இருந்தாங்கன்னா ஒரு 6 இன்ச்சு வைங்க. நல்லா குண்டாக இருந்தால் ஒரு 6.5 இன்ச்சு வைங்க. ஏன்னா நம்ம கிராஸில் போட்டிருக்கனால எலாஸ்டிக் மாதிரி நல்லா இழுத்து கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு 6 இன்ச்சு, ஒரு 6.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். ஏன்னா 40 சைஸ் அப்படிங்கிறம்போது கொஞ்சம் உடல் பருமனாக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு 6 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். நம்ம கீழே இருந்து தான் நம்ம இப்போ வரைய ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டெப்பு வந்து கால் சுற்றளவை தான் மார்க் பண்ணணும். எந்த இடத்துல 6 இன்ச்சு வருதோ அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப மேலே தூக்கி வச்சாலும் நமக்கு வந்து ஹைட்டு கம்மியாயிடும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல இந்த 4 பீஸும் சேர்ந்து வர்றது மாதிரி வருதான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக 6.5 வர்றது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்த நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேல் அளவு அதே 6.5 வர்ற அளவுக்கு ஒரு ஸ்கேல் அளவு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா இது நம்ம வந்து கேதர் பண்ணக்கூடிய இடம் தான் இது. ஸோ அதனால் நம்ம ஒரே அளவுலேயே இது இருக்கட்டும். நம்ம காலுக்கு கீழே எக்ஸ்ட்ரா வர்ற பீஸ் இது. ஸோ இது வந்து நம்ம கால் சுற்றளவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவே நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஹைட்டே மார்க் பண்ணணும். பாருங்கள், நான் இங்கேருந்து 40 வைக்கிறேன். இங்கே நான் 40 வச்சுட்டு இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஹைட்டை. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க சொல்லித்தரேன்.
இப்போ அபவ் 40 ஹிப் சைஸ் வந்து 40க்கு மேலே வருது அப்படின்னா கூட 42, 38 எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது சீட்டு வர்ற இடம். இந்த இடம் வந்து நீங்கள் ஒரு 14 வச்சிங்கன்னா போதும். 14 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நேராக நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறலாம். இப்போ எப்பயுமே இந்த மாதிரி கிராஸாக மடிக்கும் போது இங்கே பாருங்கள், இந்த சைடு அப் அண்ட் டவுன் வரதான் செய்யும். நம்ம வந்து தைக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு பேட்ச் மாதிரி துணி நம்ம அட்டாச் பண்ணிக்கிறலாம். நீங்கள் ரெடிமேடில் கேதரிங் பேண்ட் வாங்கி பார்த்தா கூட உங்களுக்கு அந்த ஒட்டெல்லாம் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கிறலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடம் வந்து நீங்கள் ஒரு 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் ஒரு 8 இன்ச்சு வைங்க. இப்போது இந்த 8 இன்ச்சுக்கு நேர ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுங்க. அதுக்கு நேராக நீங்கள் ஸ்லைட்டாக ஒரு கர்வ் போடணும். ரொம்ப வளைச்சி வரைய வேணாம், ஸ்லைட்டாக அந்த கர்வ் எடுத்திங்கன்னா போதும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்கேல் அளவு ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கோட்டை இந்த கர்வோடு கொண்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ½ இன்ச்சாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. பண்ணிக்கிட்டே வந்துட்டு இந்த கர்வில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இது ரொம்ப ஈஸி, இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்குறதுக்கு நீட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு லெகின்ஸ் பேண்ட் மாதிரி வருங்க, நல்லாயிருக்கும். திருப்பியும் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வரையக்கூடியது கால் சுற்றளவை தான் மார்க் பண்ணணும். லீன் பாடியாக இருந்தால் 6 சொல்லியிருக்கேன். லீன் பாடி, மீடியம் பாடி எல்லாத்துக்குமே நீங்கள் 6 வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நல்லா குண்டாக இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் 6.5 வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து அதே 6.5 வர்றது மாதிரி ஒரு ஸ்கேல் அளவு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹைட்டே மார்க் பண்ணணும். ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக வரக்கூடிய அளவு 40, 42, 38 சைஸ் எல்லாத்துக்குமே ஹிப் சைஸ் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த இடம் வந்து ஒரு 14 வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் ஒரு 8 இன்ச்சு வைங்க. இதுக்கு நேராக வரக்கூடியது ஒரு 2 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே ஸ்லைட்டாக ஒரு கர்வ் எடுங்க. கர்வ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கால் அளவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போய் இந்த கர்வில் கொண்டு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இந்த இடம்னா நம்ம வந்து அப்புறமா கொஞ்சம் பீஸ் நம்ம தைக்கும் பொழுது ஒட்டு போட்டுக்கிறலாம். இதை நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கேதரிங் பேண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த கால் ஷேப்பு மட்டும் நம்ம இப்போதைக்கு கட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் அட்டாச் பண்ணுவோம். அது இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி சைடில் மிச்சமான துணியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. 4 லேயராக இருக்குது இல்லைங்களா, அது நீங்கள் இப்போ 2 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது இந்த கரை பாகமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கரை பாகம் உங்களுக்கு நாடாவுக்கு மடிக்க ஈஸியாக இருக்கும். ஒரே சிங்கிள் ஃபோல்டில் நம்ம அடிச்சிடலாம். ஸோ இதை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 2 பீஸை அப்படியே 4ஆக மடிங்க. நீங்கள் 4ஆக மடிக்கும் பொழுது இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஹிப் சைஸ் வந்து ஒரு 12.5 வைக்கிறேன். நம்ம மேலே நாடா கோர்ப்போம் இல்லைங்களா, அந்த இடம் ஒரு 12.5 வைக்கிறேன் நான், போதும். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக இந்த இடம் 12.5 வர்றது மாதிரி நான் மடிச்சிருக்கேன். இந்த பாருங்கள், மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஹைட் வந்து நம்ம ஒரு 10 இன்ச்சு எடுக்கலாம். பட் இதே 10 இன்ச்சு இங்கே வருதான்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து கரெக்டாக 9.5 தான் வருது. ஸோ ½ இன்ச்சு தான். அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் 9.5 வச்சுக்கிறலாம். ½ இன்ச்சுனால உங்களுக்கு பெரிய மிஸ்டேக்லாம் பேண்ட்டில் வராது. ஸோ இந்த பக்கமும் 9.5 வரதை நம்ம அப்படியே எடுத்துக்கிடுவோம். இதை நம்ம ஒரு அவுட்லைன் போட்டுக்கிறலாம். இப்போது இப்போ பாருங்கள், மேலே நம்ம பாக்ஸுக்கு இங்கேருந்து ஒரு 9.5, இது 12.5, இந்த பக்கம் 9.5 எடுத்து
இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். இதை நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இப்போது இப்போ நம்ம மேலே பாருங்கள் நாடா வர்ற பார்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப எளிமையாக எப்படி ஒரு கேதரிங் பேண்ட் கட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்டில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னுடைய புத்தாண்டு பரிசாக உங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அடுத்தபடியாக ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். உங்களுடைய விருப்பத்தை கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் எனக்கு பதிவு பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னுடைய சைடில் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதையும் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.